திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக மண்டல, சாதி, சமய, இன வேறுபாடுகளை கடந்து நிற்பதற்காக பாளையக்காரர்களால் 1801ஆம் ஆண்டு விடுக்கப்பட்ட அறைகூவல்தான் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. இந்த அறிக்கை திருச்சியிலிருந்த நவாபின் கோட்டை முன்சுவரிலும் ஸ்ரீரங்கம் கோவிலின் சுற்றுச்சுவர்களிலும் ஒட்டப்பட்டது. பாளையக்காரர்கள் மருது சகோதரர்கள் தலைமையில் ஒன்றிணைந்தனர். சின்னமருது சுமார் 20,000 ஆட்களை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திரட்டினார். இவர்களை எதிர்த்து வங்காளம், சிலோன், மலேயாவிலிருந்த கம்பெனி படைகள், புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் அரசர்கள் இணைந்து மருதுவின் படைகளை எதிர்த்தனர். பிரிட்டிஷாரின் பிரித்தாளும் கொள்கையால் பாளையக்காரர்களின் படையில் பிரிவினை ஏற்படுத்தி அதன் விளைவாக திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை தோல்வியை தழுவியது.